A box contained blue and yellow balls. 4 by 5th of the balls were blue. All the blue balls were shared equally among 8 children. What fraction of all the balls from the box did each child get? ஒரு பாக்ஸில் ப்ளூ அண்ட் எல்லோ பால்ஸ் இருக்குது. அது டோட்டலி எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு சொல்லலை. அதில் 4/5 ஆஃப் த பால்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. 4/5 ஃப்ராக்ஷன் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அந்த ப்ளூ பால்ஸ் வந்து 8 சில்ட்ரனுக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. All the blue balls were shared equally among 8 children. What fraction of all the balls from the box did each child get? ஒவ்வொரு சைல்டுக்கும் எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் ப்ளூ பால்ஸ் வந்து கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ சம் போடலாமா? Let us consider all the balls as x. டோட்டல் பால்ஸை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அது எவ்வளோன்னு நம்மளுக்கு சொல்லலை. ஸோ நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க டோட்டல் பால்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தென் நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ். நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் எவ்வளோ இருக்குது? 4/5 ஆஃப் த பால்ஸ். 4/5 of the balls. 4/5 fractionsல ஆஃப் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் சைன் போடணும். the balls means total balls. total balls எவ்வளோ? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். 4x/5. இப்போ டோட்டல் ப்ளூ பால்ஸ் எவ்வளோ இருக்குது? 4x/5. இந்த ப்ளூ பால்ஸை 8 சில்ட்ரனுக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் balls each child, பட் ஒவ்வொரு சைல்டுக்கும் எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் பால்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளூ பால்ஸ் divided by 8 children. ஃப்ராக்ஷன்ஸில் எப்போவுமே டிவிஷன் சிம்பிள் இருந்தால் டிவிஷன் எப்படி பண்ணணும்னா இந்த டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு இந்த செகண்ட் நம்பரை ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ போடலாமா? டினாமினேட்டரில் எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங். ஃப்ராக்ஷன்ஸில் டினாமினேட்டரில் எதுவும் இல்லைன்னா நம்ம 1 போட்டுட்டு நம்ம சம் போட்டுக்கலாம். 4x/5 டிவிஷன் சைன் சிம்பிளுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுட்டு இந்த செகண்ட் நம்பரை ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணணும். ரெசிப்ரோக்கல்னால் டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் எழுதுறது தான் ரெசிப்ரோக்கல். இப்போது மல்டிப்ளிகேஷன் மாற்றியாச்சு. இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் ஒரு காமன் ஃபேக்டரால் டிவைட் பண்ணுறது, இல்லைன்னா கேன்சல் பண்ணுறது. இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இந்த ரெண்டுமே 4th டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 2 4s are 8. ஒரு காமன் ஃபேக்டரை வச்சு டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் கேன்சல் பண்ணணும். x 1s are x, 5 2s are 10. இதை எப்படி எழுதலாம்? 1/10 into x. 1/10 எப்போவுமே ஆஃப்க்கு பதிலாக ஃப்ராக்ஷன்ஸில் இன்ட்டு போடுவோம். இங்கே இன்ட்டுக்கு பதிலாக ஆஃப் போட்டுட்டு 1/10 ஆஃப் எக்ஸ் வந்து டோட்டல் பால்ஸ். 1/10 ஆஃப் ஆல் த பால்ஸ். எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் பால்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்குது? 1/10 ஃப்ராக்ஷன் ஆஃப் பால்ஸ் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்குது. Therefore
What fraction of all the balls from the box did each child get? Therefore, each child got 1/10 of all the balls. இதுதான் ஆன்சர்.